டேய், இங்க யாரா வேலை? சொல்லுங்கடா, யாரா வேலை? இங்க வேலை இல்லைங்க, கோலம் தான் இருக்கான். இவ்வளவு சூடா வந்திருக்கீங்களே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சுமதியோட தாய் மாமன். ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குழந்தைய கலாட்டா பண்ணுவீங்க? அந்த குழந்தைய நாங்க கலாட்டா பண்ணலீங்க, அந்த வேலை தாங்க பண்ணா. வேலா மேலேயே இரு, கீழே வந்துடாதே. இங்க ஒரு புல்புல் தாரா மீச வந்து ஏண்டா சடாப்னா அவரா என்னடா பெருசா அமக்களம் பண்ணு. வேலா இந்த புல்புல் தாரா மீசக்காரரு சுமதியோட மாமாவா. இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அந்த இது வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச. இது ஏதாவது சொல்லுங்களேன்டா. நீதான் வேலனா? என்ன சாரி சார். அவர் மிஸ்ஸுக்கு நீ ஏன் சாரி சொல்ற? விருந்தோம்பல்டா. எது? சரி விட்டுரு. சாரி சார். என்ன மேன் விருந்தோம்பல்? அது தமிழ் வார்த்தை சார், விட்டுருங்க சார். நீதான் வேலனா? ஆமா சார். நான் கேட்கிற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக் சார். உங்க அப்பா பேர் என்ன? எஸ் சார். அது அவர் பேர் வேற சார், இனிஷியல் எஸ் மாதிரி இது முதுகு அரிக்குது சார். நீதான் எங்க வீட்டு பொண்ணு கரெக்டா பண்ணியா? எஸ் சார். சார் அது அவன் குரல் சார், என்னுடைய பதில் வந்து நோ சார். நாங்க பதில் சொல்றோம் சார். சார் சார் இதுக்கு மேல அவங்ககிட்ட கேட்காதீங்க சார், மத்த விவரம்லாம் நாங்க சொல்றோம் சார். நீங்க உட்காருங்க சார். டே கிட்ட வராத, காலம் மிதிச்சிருவாரு. சார் உங்களுக்கு காளி அண்ணன் தெரியுமா சார்? யோ, எனக்கு காளியே தெரியாது, அவங்க அண்ணன் எப்படியா தெரியும்? யாரா அந்த காளி அண்ணன்? டே சும்மா உனக்கு தெரியாது, அவர் தான்டா உங்க அப்பா. எனக்கு தெரியாம அப்பாவா? டேய் சார், கோயம்புத்தூர்ல பெரிய மில் ஓனர் காளி அண்ணன் கவுண்டர் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமே. அவர் பையன் தான் சார் இவரு. அடேடே, காளி அண்ணன் கவுண்டர் மகனா இவன்? சார் இல்ல சார், மூணாவது பையன் சார். இப்படிதான் சார், பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார். சார் சார் இல்ல சார், அவனுக்கு இசைனா ரொம்ப பைத்தியம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெட்டி படுக்க எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் சார். சும்மாவா வந்தா? அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலேயே முழுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான். ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார். இவன் அப்பாங்கிற? இத பாரு, தலை மேல ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா? சிச்சி, அதை சொல்லவல்ல. சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் திறந்துருவான்னு சொல்லுவாங்க. இவன் கூட கதவு திறந்துட்டு தான் சார் வந்தா. நீ ரொம்ப வேடிக்கையா பேசுற. மிஸ்டர் வேலன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சரியா தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வரேன். பாய் பாய் பாய். புல்புல் தாரா போயிடுச்சு. பாவிங்களா, இப்படி டூ படிக்கிறீங்க? சும்மாறா, உங்க அம்மா என்னடா சொல்லிருக்கு? 1000 டூ புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு. இப்ப எவ்வளவு ஆச்சு? only 500. இன்னும் 500க்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அலையறோம். அதுக்கா இப்படியா? என்ன பேரு? காளி அண்ணன் கவுண்டர். அது மாதிரி யாருமே இல்லல்ல. இருக்கார், மில் ஓனர். டேய், இப்போ வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா, ரிட்டையர்ட் போலீஸ் ஐஜி. இப்ப கோயம்புத்தூர்ல காளி அண்ணன் கிட்ட போய் விசாரிச்சாருன்னா குட்டு வெளிப்பட்டுருமே. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே. இன்டர்வல் விட்டுலாமா?